திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைக்கிறார். வணக்கம் சார். சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த விழாவில் முதலமைச்சர் பேசும்போது சென்னை வந்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாம திசை திருப்புவதற்காக தான் இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வரதா சொல்லியிருந்தாரு. அதே போல வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையும் திராவிட மாடல் ஆட்சிதான் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள்? திராவிட மாடல் ஆட்சி என்றால் மாநில சுயாட்சி, மொழி உரிமை பாதுகாப்பு, இதுதான் அதுல ரெண்டு முக்கியம். 5 விஷயங்கள்ல திமுக அதிமுக ரெண்டுமே இரட்டை குழல் துப்பாக்கின்னு பெரியார் அவர்களே 1927 சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. மாநில உரிமையை பாதுகாத்தல், மாநில நலன்கள், மொழி உரிமை பாதுகாத்தல். நம்ம இருமொழி கொள்கை சொல்றோம். மராத்தி மாநிலத்துல மகாராஷ்டிரால நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கையின்படி ஹிந்தி 3rd கம்பல்சரி லாங்குவேஜ் 1வது வகுப்புல இருந்து 5வது வகுப்பு வரைக்கும் புதன்கிழமை ஆர்டர் போட்டாங்க. நேற்று முன்தினம் சீஃப் மினிஸ்டர் பட்னாவிஸ் அதுல பெரிய அளவுக்கு ஹிந்தி தாங்க இந்த இந்தியாவின் பிரிட்ஜ் லாங்குவேஜ், இணைப்பு மொழின்னு சொன்னாரு. அங்க மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எம்என்எஸ் தலைவர் ராஜ் தாக்கரே என்ன சொல்றாருன்னா, ஹிந்திக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க, நாங்க மராத்தி பேசுற மாநிலம், எல்லா மாநிலங்களும் அவரவர்கள் தாய்மொழியில பேசுது. ஹிந்தி அதே மாதிரி ஒரு மாநில மொழி, அதை எதுக்கு எங்க மேல கொண்டு வந்து திணிக்கிறீங்க? நீங்க அப்படி பாட புத்தகத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா நாங்க பாட புத்தகத்தெல்லாம் வாங்கி கிழிச்செறிவோம். நம்ம அப்படியெல்லாம் சொல்றது இல்லைங்க. நம்ம சட்டப்படி, நியாயப்படி, தர்மப்படி, அரசியல்படி சொல்றோம். ரொம்ப மகாராஷ்டிரா மாநிலம் மாதிரி மராத்தி பேசாம இருந்தா அந்த அதிகாரிகள் கன்னத்தில் அடிப்பேன்னு யாரும் சொல்லலைங்க. நம்ம சொல்ற கருத்துக்கள் எல்லாமே 1967 இருந்து இருக்கிற கருத்துக்கள் தான். 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஏற்றுதுன்னு மகாராஷ்டிராவில் சொல்றாங்க. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சியோட தலைவரும் அதுதான் சொல்றாரு. ஹிந்தி இணைப்பு மொழியெல்லாம் கிடையாதுங்க, மராத்தி இணைப்பு எங்களுக்கு மொழி, தாய்மொழி, இங்கிலீஷ் இணைப்பு மொழி, இங்கிலீஷும் மராத்தியும் தான் வேணும்ன்றாங்க. அதான் சொல்றோம், தமிழும் இங்கிலீஷும் வேணும்னு சொல்றோம். இப்படி பல மாநிலங்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது தமிழ்நாடு தான். இன்னும் சொல்ல போனால் திராவிட மாடல் அரசு தான். அதைத்தான் முதலமைச்சர் சொல்றாரு. எல்லா மாநிலங்களின் உரிமைகளுக்காக தானே நம்ம குரல் கொடுக்குறோம். இப்ப கவர்னர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வழக்கு, அது எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்த வழக்கு தானே. அப்ப இயல்பாகவே நாம் பெருமிதப்பட்டுக் கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. அதைத்தான் முதலமைச்சர் திருவள்ளூர் கூட்டத்திலே எதிரொலித்திருக்கிறார். சார், இந்த மேடையில் பேசும்போது முதலமைச்சர் நீங்கள் எத்தனை பரிவாரங்களை சேர்த்துட்டு வந்தாலும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தான், எந்த காலத்திலையும் டெல்லியின் ஆளுமைக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அமித்ஷா எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தாலும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றதை எப்படி பாக்குறீங்க? அமித்ஷாவோட பரிவாரங்கள் நெருக்கடி எல்லாம் என்னங்க, நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஒரு காலத்துல அது சிபிஐ இருந்தது, இப்ப சிபிஐ எதுன்னா இடி தான். அப்போ இடி, ஐடி இதெல்லாம் தான் அந்த பரிவாரங்கள். அவங்க நெருக்கடி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி எத்தனையோ நெருக்கடிகளை பார்த்தாச்சு, இது வரைக்கும் பார்த்தாச்சு. அந்த நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி வர வேண்டியதுதான். அதான் அரசியல். ஆனால் அரசியல்ல வெறுமனே கட்சி ரீதியா மட்டும் நம்ம பார்க்க கூடாது. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது என்று நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா நம்ம கடைபிடித்து வந்திருக்கிற முறை தமிழ்நாடு மாடல் தான். இது திராவிட மாடல்னு அவர் ஒரு பெயர் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அண்ணா காலத்துல இருந்து இருந்ததும் திராவிட மாடல் தான், அதுல என்ன சந்தேகம் இருக்கு? அப்ப பேர்ல திராவிட மாடல் இல்ல என்று சொல்வதெல்லாம் அர்த்தம் இல்லை. நமது கொள்கைகள் என்ன, எது தமிழ்நாட்டுக்கு நல்லது, அதை முதலமைச்சர் எடுத்து கூறியிருக்கிறார். குறிப்பாக நீட் விஷயம், அது யாரு சொன்னது? இது 3 ஜட்ஜி உட்கார்ந்து தீர்ப்பளிக்கிறாங்க. அதுல ஒரு ஜட்ஜி சொன்ன விஷயம், இந்தியாவுக்கு சொபிஸ்டிகேட்டட் டாக்டரும் தேவை, பேர்ஃபுட் டாக்டரும் தேவை, வெற்றிக்கால் மருத்துவர்களும் தேவை. நீட் அப்படியான சமத்துவத்தை பேணாது, எனவே நீட் ஒழிய வேண்டும். 2013 சொன்ன விஷயம் அது. அதற்கு பிறகு எப்படி ஒரு அறக்கட்டளை அது இந்த நீட் ஜட்ஜ்மெண்ட்ல டிசன்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒரு ஜட்ஜ் இருக்கிற பெஞ்சா பார்த்து ஒரு ரிவிஷன் பெட்டிஷனை ஃபைல் பண்ணாங்க. அதுல இருந்து விளைந்த குழப்பம் தான் இவ்வளவுமே. இவங்க என்ன சொல்லுவாங்க, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது கொண்டு வரப்பட்டது நீட்டு, இதைத்தான் சொல்லிட்டே இருக்காங்க. சரி, அப்படியே கொண்டு வந்தா தான் என்ன, நீட்டு விலக்குன்னு நம்ம கேட்கிறோம்ல. இன்னும் சொல்ல போனா இந்த சுப்ரீம் கோர்ட் சமீபத்திய தீர்ப்பு நமக்கு நீட்டு விலக்கு பெற்று தந்துவிடும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. ஏன்னா காலாவதியான மசோதாக்களுக்கு இப்ப இதுல உயிர் வருது, டைம் ஃப்ரேம் வருது. இப்போ அதை டைம் ஃப்ரேம் நிவர்த்தி பண்றதுக்காக ஒரு அவசர சட்டம் கொண்டு வருவதாக பேச்சு அடிபடுது. குடியரசு துணைத் தலைவர் என்ன சொல்றாரு, நீதிமன்றத்துக்கு அப்படி அதிகாரமே கிடையாதுன்னு சொல்றாரு. நீதிமன்றத்துக்கு அப்படி அதிகாரம் இருப்பது எத்தனையோ முறை நிரூபிக்கப்பட்ட விஷயம். சோபார்ஸ் மன்னிக்கணும், போபால் வழக்கு, விஷவாயு வழக்குல எப்படி நிவாரணம் வழங்கப்பட்டது, இந்த சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி தான்.
பேரறிவாளன் உள்ளிட்டோரின் விடுதலைக்கு எது வழிவகுத்தது? சுப்ரீம் கோர்ட்டின் சிறப்பு அதிகாரம் தான். எத்தனை மரண தண்டனைகள் ஆயுள் தண்டனைகளாக குறைக்கப்பட்டன? சுப்ரீம் கோர்ட்டின் சிறப்பு அதிகாரம் தான். ஹைகோர்ட்டுக்கும் சிறப்பு அதிகாரம் இருக்கு. அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக குடியரசுத் துணைத் தலைவர் எதிர்க்கிறாரு. அப்ப தமிழ்நாடு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூலிங்கை வாங்கின பிறகு, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கின பிறகு அது இடைஞ்சலாக இருக்கும் என்பதால் எதிர்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்வது இவர்களுக்கு பொறுக்கவில்லை. வரைபடம் சரிவாரங்களை எல்லாம் திரட்டிட்டு அமித்ஷாக்கெல்லாம் வருவாங்க. இன்றைய தேதிக்கு அதிமுகவின் 1001 அமித்ஷா, நாடோடி முன்னும் நரேந்திர மோடி அப்படி ஆயிடுச்சு. அப்ப அதிமுகவே இந்த கொள்கைகளை, எம்ஜிஆர் கொள்கைகளை கைவிட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது வேற வழியே இல்லையே. அப்ப திராவிட இனத்தின் கொள்கைகளை உயர்த்தி பிடிக்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு தானே இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.